விருச்சக ராசி. உதவி செய்யுங்கள், அதை உயர்ந்தோருக்கு செய்வதை விட ஒருவரை உயர்த்துவதற்கு செய்யுங்கள். உதவி செய்யுங்கள், அதை உயர்ந்தோருக்கு செய்வதை விட ஒருவரை உயர்த்துவதற்கு செய்யுங்கள். அந்த சிந்தனையே இருக்கக்கூடிய சிந்தனை சிற்பி தான் விருச்சகம். ஆலோசனையின் அறிவு, பாசத்தின் நேசத்தின் உச்சம். ஆனா கன்ஃபியூஸ் மைண்ட், அடமண்ட் மைண்ட், சொல்றது என்ன சொன்னாலும் கேட்கறது இல்லை, எதை சொன்னாலும் கேட்கல. ஏன்? அதுக்கு காரணம் நீங்க இல்லை, தயவு செய்து. அதுக்கு இருக்க காரணம் யாரு? அதில் உள்ள நட்சத்திர அதிபதிகளுடைய தன்மையைத்தான் நீங்க உங்களுக்கு கொடுக்கும். அந்த நட்சத்திர அதிபதிகளுடைய தன்மையை தான் உங்களுக்கு கொடுக்குது. அதுல பாருங்க, அனுசம் கேட்டை, அனுசம் கேட்டை. அப்போ எப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் தான் அப்போ உங்க கேரக்டர் எப்படி இருக்கும்? ஏற்கனவே சந்திரன் நீச்சம், அதுல அனுசத்துல சார வாங்கினா போச்சு. விருச்சக ராசியில அனுசத்துல சந்திரன் சார வாங்கினா போச்சு. கேட்டையும் கொஞ்சம் பரவாயில்ல, விசாகமும் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். அதனாலதான் அந்த பேசிக்கு என்னைக்குமே புடவை நல்லா இருக்கான்னு பார்க்கக்கூடாது, நூல் நல்லா இருக்குதா, இந்த நூலுக்கு இந்த புடவை வருமா, இந்த கலருக்கு இந்த புடவை வருமா, இந்த நூல் அடிப்படை என்ன. அப்ப விருச்சகத்துல காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். அப்ப இந்த மாசத்துல கண்டிப்பாக வெளிநாடு போறதுக்கு வாய்ப்புகள். ஏற்கனவே உங்களுக்கு இந்த 15/8 இருந்து குருவரை பார்க்க வர்றாரு. 15/8 ஆகஸ்ட் 15க்கு மேல குருவரை பார்க்க வர்றாரு. சுதந்திர பறவை ஆக போறீங்க. நமக்கு சுதந்திரம் பெற்ற நாள்ல சுதந்திர பறவை ஆக போறீங்க. ஏன்னா இப்ப வந்து மிதுனத்துல இருந்து மிதுனத்துல இருக்காரு. அப்ப மிதுனத்துல இருந்து 7, 8ல இருக்காரு. அட்டமாதிபதி குரு இருக்காரு. கொடுக்கல் வாங்கல் கவனம், பேச்சுல கவனம், உறவுல கவனம், உண்மைக்கு கவனம், உடல் ரீதியா கவனம், ஆரோக்கியத்துல கவனம், மன ரீதியா கவனம். பாத்தீங்களா? சொல்லிக்கிட்டே போகலாம் விருச்சகத்தை. அப்படிலாம் இருந்தா தான் கண்ட்ரோல், உங்களுடைய உடல்நிலையை கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். உங்க உடல்நிலையை கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அதுதான் வாழ்க்கை. ஆக விருச்சக ராசி நேருக்கு வெளிநாடு போகலாம். வெளிநாட்டு வாழ்க்கை வெள்ள சம்பந்தப்பட்டது, மீன் சம்பந்தப்பட்டது, கடல் சம்பந்தப்பட்டது, உப்பு சம்பந்தப்பட்டது, நாட்டு மருந்து சம்பந்தப்பட்டது, டாக்டர் சம்பந்தப்பட்டது, எல்லாமே பண்ணலாங்க. கவனமாக செய்யணும். இப்போது வரையும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. 15/8க்கு மேல கொஞ்சம் அகலக்கால் வச்சுக்கலாம். ஏன்னா குரு உங்களுக்கு 5ஆம் பார்வையை பார்க்கிறாரு. அட்டமாதிபதி குரு உங்களுக்கு அஷ்டமத்துல குரு உங்களுக்கு அதிர்ஷ்ட குருவா போறாரு. அட்டமத்து குரு அதிர்ஷ்ட குருவா போக போறாரு. அதனால நிச்சயமாக ஒரு நல்ல மாறுதல். அம்பாள் வழிபாடு, குறிப்பாக அம்பாள் வழிபாடு, முருகன் வழிபாடு. ஏற்கனவே தமிழ் மாசத்துல ஆடிக்கிருத்திகை வர வருது, ஆவணி அவிட்டம் வருது, வரலட்ச நோன்பு வருது. அப்போ கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஆவணி பிறக்கம் தொட்டிக்குமே, அதாவது கிட்டத்தட்ட 16/8, 8வது மாசத்துல 15 தேதி வரையும் மிக சிறப்பான பண்டிகை காலங்கள் வர்றதுனால நிச்சயமாக உங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதமே பிரார்த்தனைக்குரிய மாதம் ஆகஸ்ட். இந்த ஆகஸ்ட் மாதமும் பிரார்த்தனைக்குரிய மாதமாகத்தான் நம்ம மாற்றணும். இப்படிதான் செஞ்சு வந்தா நிச்சயமாக உங்க திசாபத்தியை பார்த்துக்கொண்டு தொழில் அகலக்கால் வைக்காதீங்க. 15க்கு மேல வச்சுக்கிட்டா வெற்றி நிச்சயமாக பறிக்க முடியும், வெற்றி கனியை பறிக்க முடியும். அரசியலுக்கு போங்க, செல்வாக்கோட இருங்க. சொல்வாக்கு மிக்கவரும் 2க்கு 5க்குரிய குரு இல்லையா? 2க்கு 5க்குரிய குரு. அரசியல் சாசனம், வாக்கு பலிதம், சக்தியின் இருப்பிடம், எல்லாமே சொந்தக்காரர் நீங்க தான். இதெல்லாம் செஞ்சு வந்தீங்கன்னா வெற்றி நிச்சயமாக உண்டு.